நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஏயா போய் சொல்ல போறேன்? அப்பா யாருப்பா? நம்ம பெருமாள் தாம்மா. நினைச்சேன். போன் பண்ணி வீட்டுல தானே இருக்கீங்க, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, போய் சாப்பிடுங்க மாமான்னு கெஞ்சுறாமா. ஐயோ, இப்ப சாப்பிட வந்துட்டேன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறான். இந்தா நீ ஒரு வார்த்தை சொல்லு. கொடுங்கப்பா. ஹலோ, நான் தான் பேசுறேன். அப்பா சாப்பிடதான் வந்திருக்காரு. அப்படியா? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். வாசக்கார பையல்ல. ஆமாப்பா. என்ன தம்பி? வயிறு நிறைஞ்சிச்சு சார், எனக்கு போதும். வா. பாஸ், என்ன பாஸ் சாப்பிடாம வந்துட்டீங்க? அதான் சொன்னேன் ப்ரோ, வயிறு நிறைஞ்சிச்சுன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ். ஏன் உங்களுக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியல. விதி ப்ரோ, வேற என்ன சொல்றது. பாஸ், நீங்க வேணா அன்னிக்கிட்ட இன்னொரு தடவை பேசி பாருங்க பாஸ். பேசிட்டேன் ப்ரோ. என்ன பாஸ் சொன்னாங்க? அவ பேசுறதே ஏதோ புதுசா இருக்கு ப்ரோ. ஏதோ வேற மீனாட்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏதோ காம்படிஷனுக்கு ரெடியாகு, மாட்டாடக்கு, கல்ல தூக்கு, ரெக்காரை சோட்டு, அது இதுன்னு அவ என்னென்னமோ பேசுறா ப்ரோ. அந்த பெருமாள் அவளை ப்ரப்போஸ் பண்ணிருக்கானா. அதனால யார லவ் அக்செப்ட் பண்ணணும்னு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் டிசைட் பண்ணுவானாம். பாஸ், எனக்கு என்னமோ அன்னி போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா உங்களை வெறுப்பேத்துறதுக்காக பாஸ். நீங்க வேணா பாருங்க, பெருமாள்னு யாருமே வரப்போறது கிடையாது. என்ன பாஸ்? இதான் அவகிட்டே நான் கேட்டேன். அம்மாவாசை அன்னைக்கு வேட்டையன் தரிசனம்னு சொல்லிட்டு போறா. பாஸ், வேட்டையனாவது ஓட்டையனாவது அவன்லாம் உங்க கால் தூசிக்கு சமம் பாஸ். எவனும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க வாங்க பாஸ், வந்து பேசாம படுங்க. இல்ல ப்ரோ, ஐ நீட் சம் டைவர்ஷன். எங்கேயாவது வெளில போலான்னு பாக்குறேன். எங்க பாஸ் போலாம்? தெரியல. வேணா இப்படி பண்ணலாமா, வைத்திய போய் பார்ப்போம். அவங்ககிட்ட கேட்டு எங்கேயாவது வெளில போலாமா? சூப்பர் ஐடியா பாஸ், இமீடியட்டா ப்ரொசீட் பண்ணுவோம். வாங்க போவோம். சரி வா. என்ன பாஸ் தூங்கிட்டாரு? ஆமால, எப்பவுமே இவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டானே. சரி விடு ப்ரோ, நம்ம ரூம்ல போய் தூங்குவோம் வா. பாஸ், வெளியே போலாம், மனசை டைவர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இல்ல, வைத்தியம் வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி எழுப்புவோம் பாஸ். ஐயோ, தூக்கத்துல இருக்கணும் எழுப்புனா தப்பா இருக்கும் ப்ரோ. அஷோ பாஸ், அதெல்லாம் உங்க ஊரு கனடால. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் நல்லா தூங்குறவன டிஸ்டர்ப் பண்றதுதான் வேலையே. இல்ல வேணாம் ப்ரோ, வா போலாம். நீங்க சும்மா இருங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். ஏய் வேணான்னு சொல்றேன்ல. வெயிட் பாஸ். ஏய் ப்ரோ, வேணாம் ப்ரோ, இருங்க பாஸ். டேய் வைத்தி பாஸ். சொன்னா கேட்கவே மாட்டோம். வைத்தி பாஸ். பாஸ் பாஸ். டேய், அவன் தான் நல்லா தூங்குறான்ல, விடு, காலைல பாத்துக்கலாம் வா. அட இருங்க பாஸ். வைத்தி பாஸ். ஏய் சொன்னா கேளு ப்ரோ, வேணாம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க பாஸ். வைத்தி பாஸ். டேய் என்னடா பண்ற? வைத்தி பாஸ். ஐயோ, என்ன ப்ரோ ஆச்சு? இது பெரிய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் இருக்கு. ஏய் சொல்லு, என்னாச்சு? இங்க வந்து பாருங்க பாஸ், இமிடியேட்டா இதை எடுத்து பாருங்க பாஸ். டேய், இது வைத்தி இல்ல பாஸ், டம்மி. வைத்தி ஏன் இப்படி ஒரு டம்மி செட்டப் பண்ணி வச்சிருக்கான்? தெரியலையே பாஸ். வைத்தி ஏன் இப்படி சொல்லாம எல்லாம் போனா? மாப்பிள்ள, வைத்தியம் அவன் லவரை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. அந்த புள்ள என்னன்னா கண்டிப்பா பார்த்தே அவனுங்குது. வீட்டு செவ்வரேறி குதிச்சுவான்னு சொல்லுது. ஓ, ஆட்ட பாவி, இப்படி பண்ணிட்டானே. என்ன பாஸ்? அவன் அன்பரசு வீட்டுக்கு போயிருக்கான் ப்ரோ. ஐயோ, அங்க எதுக்கு பாஸ் போனாரு? எங்க இவன் இன்னும் அலக்கானோம்? ஒரு நிமிஷம் இரு.
ம் சரவண சரவண எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? ஒருவேளை நம்ம படுத்திருக்க மாதிரி செட்டப் பண்ணதை பார்த்துருப்பானோ? என்னன்னு கேட்போம். ஹலோ, சொல்லு சரவணா. டேய் வைதி, எங்கடா இருக்க? இங்கே தான்டா இருக்கேன். இங்கன்னா எங்க? அது சரவணா, சும்மா பக்கத்தில் தான் வந்திருக்கேன். ம், என்ன விஷயம்? நான் ரூம்ல தான் இருக்கேன். நீ எப்போ வருவ? ஐயோ என்ன வைதி, எப்போ வருவ? சரவணா, நான் தூங்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே வந்தேன். அது நான் வெளியே வந்தது யாருக்கும் தெரியாது. ரூமில் நீ மட்டும் தானே இருக்க, வேற யாரும் இல்லையே? பயப்படாத வைதி, நானும் ப்ரோவும் தான் இருக்கேன் இங்க. அப்பாடா. சரி, நீ எங்க போயிருக்க? ஒன்றும் இல்லை சரவணா, நானும் டக்ளஸும் சும்மா படம் பார்க்கலான்னு வந்தோம். நீ போய் படுத்துக்க. படம் முடிஞ்ச உடனே நானே வந்து படுத்துக்கிறேன். மச்சான், சொல்லு சரவணா. நிஜமாவே படத்துக்கு தான் போயிருக்கியா? ஆமாம் சரவணா, டக்ளஸ் டிக்கெட் வாங்க போயிருக்கான். நான் தியேட்டருக்கு வெளியில் நிற்கிறேன். எப்பவும் நைட் ஷோ போனால் நான் தூங்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டு வர்றது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் நானே வீட்டுக்குள்ளே வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ போய் சொல்ற, நீ சினிமாக்கு போல. இல்லை சரவணா, நான் நிஜமாலே சினிமாக்கு தான் வந்திருக்கேன். இல்ல மச்சி, நீ சினிமாக்கு போயிருந்தா கண்டிப்பா என்ன விட்டு போயிருக்க மாட்ட. உண்மையை சொல்றா, எங்க போயிருக்க? நீனும் டாக்டர்ஸும் ராத்திரி அன்பரஸ் வீட்டுக்கு போறீங்களா? அது டேய், என்னடா ஐயோ, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? இல்லை சரவணா, ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். டேய், நீ போறது அன்பரசு வீட்டுக்கு. அங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? பத்தாத குறைக்கு பாண்டி வேற அங்க இருப்பான். மாட்டினா தேவையில்லாத பிரச்சனை. நீ இன்னும் போனா தயவு செய்து திரும்பி வந்துரு. ஏன்டா பயப்படுற? எல்லாம் பக்காவாக தான் பிளான் பண்ணியிருக்கோம், எதுவும் சொதப்பாது. என்ன பிளான் பண்ணிருக்க? அது சரவணா, அன்பரசு வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் குரங்கணிக்கு சாம குடைக்க போகிறாங்க. அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா வீட்டில் தனியாக தான் இருக்கு. இன்னைக்கு நான் அவளை பார்க்கலன்னா இனிமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம்டா. ப்ளீஸ்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. சாம குடைக்கா? ஒரு மாதிரியான வேட்டைக்கு போகிறதுன்னு வச்சுக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் போவாங்க எல்லாரும். அந்த மாதிரி இன்னைக்கு போயிருக்காங்க. சரி, இப்போ நீ எங்க இருக்க? அது நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்க மாப்ள. டக்ளஸ் அங்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும் நான் அங்கே போயிடுவேன்டா. எனக்கு என்னவோ இது சரியா படல வைதி. மனசுக்கு ஏதோ தப்பாவே தோணுது. இல்லை சரவணா, நீ எதுவும் கவலைப்படாத. கரெக்டாக உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு சேஃபாக வந்துடும்டா. 1 மணி நேரம் அங்க இருப்பியா? சரி மாப்ள, ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்னவோ இது சரியா படல வைதி. மனசுக்கு ஏதோ தப்பாவே தோணுது. இல்லை சரவணா, நீ எதுவும் கவலைப்படாத. கரெக்டாக உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு சேஃபாக வந்துடும்டா. 1 மணி நேரம் அங்க இருப்பியா? சரி மாப்ள, ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு போயிட்டு போனவனே கிளம்ப முடியாதுடா. வீட்டில் இருக்கவங்க கேட்டா என்னடா சொல்றது? எல்லாரும் தூங்க போயிட்டாங்களா? இப்பதான் போனாங்க. இனிமே காலைல 5 மணி வரைக்கும் யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் என் ரூம் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஒரு பிரச்சனையும் வராது. சரி, எதுக்கும் நானும் ப்ரோவும் கிளம்பி வந்துடுவா? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. அன்பரசு வீட்டு வெளில அங்கே இங்கன்னு நிறைய பேர் நின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. என் கூட டக்ளஸ் இருக்கான், நாங்கள் பார்த்துக்குறோம். டேய், சேஃபாரா? சரிடா மாப்ள, நீ கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரியே டூர் ஸ்கீம் தோணுச்சுன்னா நானே கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரி, நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் முழிச்சிருப்பேன். ஏதாவது எமர்ஜென்சின்னு எனக்கு கால் பண்ணு. நீ வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா. சரி மாப்ள. சரி மச்சான், நான் வைக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர், பி சேஃப். ஓகே. என்ன பாஸ்? அன்பரசு வீட்டில் யாரும் இல்லைன்னு வைத்தி ஐஸ்வர்யாவை பார்க்க போயிருக்கான். என்ன? எனக்கு என்னமோ இது வில்லங்கமா தோணுது பாஸ். என்ன பாஸ்? ப்ரோ, அவன் செட்டப் பண்ண மாதிரியே இந்த பெட்டை செட்டப் பண்ணு. நாம இன்னைக்கு இந்த ரூம்லேயே தூங்குவோம். சரி பாஸ். என்ன பார்க்குற? போடு.
பாத்தியா இவன் பண்ற வேலைனா? ப்ரொஃபஷனலா செட் பண்ணியிருக்காரு. டேய் அது ஒழுங்கா எடுத்து போடா. மீனாட்சி, 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 மீனாட்சி. என்னாச்சுப்பா? இன்னும் தூங்கலையா நீங்க? இல்லம்மா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னாச்சுப்பா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராத்திரி சாப்பிட்டது சரியா ஜீரணமாகல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்பா, வீட்ல தானே சாப்பிட்டீங்க, அப்புறம் என்ன? நான் எங்க வீட்டுல சாப்பிட்டேன், பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் வேணான்னு சொல்லியும் கறியா எடுத்து வச்சு விட்டாங்க. ஒரே எண்ணெயா வேற இருந்துச்சா, அவங்க சங்கடப்படுவாங்கன்னு கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். அதான் இப்ப வெண்ணையா நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா வாங்கப்பா, டாக்டர் கிட்ட போலாம். அட, இதுக்கெல்லாம் எதுக்குமா டாக்டர் கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்க அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கா, அதான் அவளை எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். சுடுதண்ணி வச்சு கூட, அதை குடிச்சா சரியாயிடும். சரி, ஆ. இருங்க எடுத்துட்டு வரேன். அப்பா என்னங்கப்பா, குடிங்க. அப்பா, உங்களுக்கு தான் எண்ணெய் அதிகமா இருந்தா சாப்பாடு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அதெல்லாம் சாப்பிடுறீங்க? எங்கம்மா கவனிக்கிறேன்ற பேர்ல மடியில உட்கார வச்சு ஊட்டி விடாத குறையா சாப்பிட வைக்கிறானுங்க. சொல்ற மரியாதைக்கு சாப்பிட்டுத்தானமா ஆகணும். அப்பா, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனா கடைசியில கஷ்டப்படுறது யாரு? நீங்க தானேப்பா. அதுவும் சரிதாம்மா. இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா, நல்லா ஏப்பம் வந்துட்டா சரியாயிடும். அப்பா சொன்னா கேளுங்கப்பா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்கு? உங்ககிட்ட திட்டு வாங்கினது மாதிரி டாக்டர்கிட்டையும் திட்டு வாங்கணுமா? அதெல்லாம் வேண்டாமா. இப்படி சொன்னா எப்படிப்பா? கொஞ்ச நேரம் பாப்போம்மா, சரியாயிடும். டேய் எவ்வளோ நேரம்டா? நான் என்ன பண்ணுவேன் மாப்ள? அவங்க கிளம்புனா தானே நான் கிளம்பி வர முடியும். அவங்க என்ன சாம குடைக்க போறானுங்க? ஒவ்வொருத்தனும் ஆடி அசைஞ்சு கிளம்புறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல் இருக்கு. இப்போ என்ன கிளம்பி போயிட்டாங்களா இல்லையா? கரெக்டா எல்லாரும் வண்டியில ஏறி உட்காந்தாங்க, நான் என் வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டேன். டேய் அப்போ போற வரைக்கும் நீ நின்று பார்க்கலையா? ஐயோ மாப்ள, வண்டியில ஏறினது அவங்க என்ன பட்டிமன்றம் நடத்த போறாங்க? வண்டி புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். நல்லா பாத்தியா, வீட்டில் ஒருத்தர் இல்லையே. மாப்ள 3 மணி நேரமா வவ்வால் மாதிரி தென்னை மரத்துல தொங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் மாப்ள. யாருமே இல்ல, ஒரே ஒரு கிழவி மட்டும் வாசல்ல வந்து படுத்திருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டர் தான் வந்து கேட்டை பூட்டிட்டு போச்சு. மாப்ள ஐஸ்வர்யா பாத்தியா? பார்த்தேன் மாப்ள, எப்படா இருக்கா? கொஞ்சம் ஆள் வீக்கான மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்ப தேவலான்னு தான் நினைக்கிறேன். என்னடா யோசிக்கிற? வீட்டில் கிளம்பி போயிட்டாங்க, வாசல்ல கிழவி மட்டும் படுத்திருக்கு. அவ கேட்டை சாத்தி தூங்க போயிட்டா. டேய் வீட்டில் நாய் எதுவும் இல்லையே? ஏன்டா மாப்ள, சாம குடைக்கு போறவங்க நாயை விட்டுட்டாரா போவாங்க? நாய்க்கு மட்டும் தனியா ஒரு வண்டி போச்சு மாப்ள. அப்போ இப்போ போலாங்கிறியா? மாப்ள இப்ப வேணாம் மாப்ள, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். எதுக்குடா? இந்த மாதிரி கேப் மாதிரி தனம் பண்ணும்போது மூளைய கொஞ்சம் போலீஸாவும் கொஞ்சம் திருடனாவும் மாத்தி மாத்தி யோசிக்கணும் மாப்ள. கிளம்பி போனவங்க ஐயோ கோயில் சாவியை மறந்து வச்சிட்டோன்னு திரும்பி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? டேய் நானே பயந்து போயிருக்கேன், நீ ஏன்டா கண்டதை சொல்லி இன்னும் பயமுறுத்துற? மாப்ள பயமுறுத்தல, எச்சரிக்கிறேன்.
சேஃப்டி முக்கியம் மாப்ள. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எவனும் திரும்பி வரலைன்னா தைரியமா வீட்டுக்குள்ள இறங்குவான். என்ன நான் சொல்றது? டேய் மாப்ள, எந்த பிரச்சனையும் வந்துடாதுலடா. மாப்ள, நீ கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா இல்லையா? பண்ணியிருக்கேன், அதை ஏன்டா இப்ப கேக்குற? செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தைரியமா போ மாப்ள, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. டேய் மாப்ள, நீ குடுக்குற தைரியத்துல தான் போறேன். டேய் வேணா ஆண்டிசாமி கோயில்ல மந்திரிச்சு கட்டின தாயத்து இருக்கு, வேணா எடுத்து கட்டி விடவா? டேய் சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்போ உன் குறிக்கோள் என்ன மாப்ள? ஐஸ்வர்யாவை பாக்குறது தான். அதை பத்தி மட்டுமே சிந்திச்சிட்டு நினைச்சிட்டு. ராமருக்கு ஆஞ்சநேயர் எப்படி பக்கபலமா இருந்தாரோ அதே மாதிரி உனக்கு நான் இருப்பேன் மாப்ள. இந்த தம்ம பத்த வச்சு 2 இழுவையை போடு, தைரியம் தானா வரும். டேய் இல்லடா, வேணாண்டா. ஸ்மெல் வந்ததுன்னா அப்புறம் ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிருண்டா. வெரி குட், தெளிவா இருக்கேன். டெஸ்ட் பண்ணேன், தெளிவா தான்டா இருக்கேன். அப்படித்தான் இருக்கணும். கவலைப்படாத, அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன், தைரியம் அடி. குடுத்து தோலை. இவன் லவ்வுக்காக ஒரு ஊரே கொளுத்தணும் போல் இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், என்ன பாஸ் தூங்கலையா? இல்ல ப்ரோ, நம்மளுக்கே 1008 டென்ஷன் இருக்கு. இதுல வைத்தி டென்ஷன் வேற. அவன் திரும்பி சேஃபா வர வரைக்கும் எப்படி ப்ரோ தூங்க முடியும்? பாஸ், நான் தெரியாம தான் கேக்குறேன். எதிரி வீட்டு பொண்ணை டாவடிக்கிறதே உங்க குடும்ப நோயா பாஸ்? ஏன்டா அப்படி கேக்குற? நீங்க என்னடானா உங்க அப்பாக்கு ஆகவே ஆகாத உங்க மாமா பொண்ண காதலிக்கிறீங்க. அவர் என்னடானா இந்த ஊர்ல யாருக்குமே ஆகாத அன்பரசு பொண்ண காதலிக்கிறாரு. ஏன் பாஸ், உங்களுக்குலாம் ஊர் உலகத்துல வர பொண்ணே கிடைக்காதா பாஸ்? ப்ரோ, ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ப்ரோ. என்னது பாஸ்? எங்க அப்பாவே எங்க அம்மாவோட ஃபேமிலியோட பகையானதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓ, அப்ப இது ஃபேமிலி நோய் தான் கன்ஃபார்ம். நாமளா ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றது எல்லா வீட்லயும் நடக்கிறதானே ப்ரோ. ஆனா ஃபேமிலிக்குள்ள லவ் பண்றதுல அதுல ஒரு கிக் இருக்குல்ல. என்னத்த கிக்கோ போங்க பாஸ். வைத்தி பாஸ் இப்ப நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. மாப்ள, இப்ப டைம் என்ன? 11:30டா. விட்றா மாப்ள வண்டிய. மாப்ள, இப்ப போனா சரியா இருக்குமாடா? டேய், இப்ப போல என்னதான்டா தப்பா இருக்கும். முதல்ல வண்டி எடு. சரி வா. அடி அடி. சாரி மாப்ள. நியூட்ரல்ல போடுறா. மறுபடியும் ஏன்டா இப்படி பண்ற? நியூட்ரல்ல போடுறா. பதட்டமா இருக்குடா. பதட்டப்படாத. என்னடா மாப்ள, ஆரம்பமே இவ்வளவு தடங்களா இருக்கு? ஜெய் ஹனுமான். பதட்டப்படாத மாப்ள, சாதியை போடுறா. அப்பதானே வண்டி ஸ்டார்ட் ஆகும், வண்டி போகும். நிதி அப்படா போட்டு போட்டு. டேய், என்னடா மாப்ள வண்டி எங்க நிப்பாட்ட? அன்பரசு வீடு பக்கத்துலடா. டேய், அவன் வீட்டு வாசலே வண்டி நிறுத்திட்டு சேவரேறி குடிச்சு நம்ம எஸ்கேப்பே ஆனாலும் வண்டியை வச்சே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கடா. பழைய வெள்ளை தேவா, தெளிவா இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணேன். தெளிவா தான் இருக்க. வெரி குட், வெரி குட். முதல்ல வண்டியில இருந்து கீழே இறங்கு. அம்மா. ஏஜாமா, கவனமா வாங்க. நம்ம எதிரிங்க நம்மள பார்த்துக்க போறாங்க. டேய், இங்க இருந்து ஏன்டா இப்படி நடக்கற? நீயே மாட்டி விட்டுற போல. ஒழுங்கு தெளிவா இருக்கேன்னு பார்த்தேன் மாப்ள. தெளிவா தான் மூடிட்டு இருக்கேன். வா. வெரி வெரி குட். கொடுங்க. இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. நீங்க போய் சொல்றீங்கப்பா. உங்களுக்கு இன்னும் சரியாகல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுப்பா.
அப்பா ஆ. அட்லீஸ்ட் மாத்திரையாவது வாங்கி போட்டுக்கோங்களேன். இப்போ சொன்னியே அது 100ல் ஒரு வார்த்தை. போய் அப்பா சட்டை எடுத்துட்டு வா, மெடிக்கல் ஷாப்பு போயிட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்குப்பா போறீங்க? நீங்க இருங்க, அண்ணனை போக சொல்றேன். வேண்டாம்மா, எதுக்குமா அவனை பாதி தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டு? விடுமா, நானே போயிட்டு வந்துடுறேன். ஏன் பாதி தூக்கத்துல எழுப்புனா என்ன வந்துச்சா? ஆ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்காக கடைக்கு கூட போயிட்டு வர மாட்டானா? போக மாட்டாமா, அவன் சங்கடப்படுவான். அதுக்கு நானே போயிட்டு வந்துடுறேனே, விட்டுடா. அப்பா, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா இந்நேரத்துக்கு ஓடி போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீங்க விட மாட்டீங்கன்னு தான் யோசிக்கிறேன். இல்ல சைக்கிள் எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்பி இருப்பேன். சரிடா. அப்பா நீங்க இருங்க, கடைக்கு போக மாட்டேன்னு அண்ணன் எப்படி சொல்வாருன்னு நானும் பாக்குறேன். அண்ணனை கடைக்கு போக வைக்கிறது என் பொறுப்பு. அவன் உன்னை திட்டிட போறாமா? எதுக்கு வீணா ராத்திரி நேரத்தில் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு? அப்பா என்னம்மா? நீங்க எதுவும் பேசக்கூடாது. சரிம்மா. அண்ணன் தான் இப்ப கடைக்கு போவாரு, சரியா? சரிம்மா. இருங்க வரேன். வை 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 டேய் நல்லா புடி மாப்பிள்ள, விட்டுறாதடா. டேய் தூக்குடா, தூக்குடா. டேய் வேட்டி, டேய் ஏறு ஏறு நிக்காத, போ போ. சக்சஸ். சக்சஸ். டேய் மாப்ள, அச்சே அங்க போய் கூடுறா, எனக்கு ஏன்டா முத்தம் கொடுக்குற? சி பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? பரவாயில்ல. நம்ம மாமனார் கந்து வட்டி காசுல கட்டினாலும் நல்லா கஞ்சத்தனம் பார்க்காம கட்டியிருக்காங்க. பாராட்டணும். எந்த ரூமா இருக்கும்? டக்ளஸ் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த ரூமா தான் இருக்கணும். யாரும் பார்க்கறதுக்குள்ள போயிடணும்.